ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்க நான் கடவுளுடன் வேண்டிக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் தரும். வெல்கம் டு அனிதா நர்மத் vlogs. இன்னைக்கு உண்டான vlog பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டே தீபாவளி செலிப்ரேஷன் vlog பார்க்கலாம். தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ், லைட், பூஜா எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டு தீபாவளியை விளக்கேற்றி விடிய காலையில் 12:30க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டிலெல்லாம் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா பேசேஜில் கேண்டில், விளக்கு எல்லாமே வச்சேன். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம வீட்டில் செஞ்சு வச்ச பலகாரம்லாம் சாமிக்கு வச்சு பூஜை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தம்பிங்களும் சாமி கும்பிட்டுட்டாங்க. அப்புறம் டீ போட்டுட்டு எல்லாருமா உட்காந்து பேசிக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா அவங்க வீட்டில் செஞ்ச பலகாரம்லாம் எடுத்துகிட்டு வந்து தீபாவளி விஷ் பண்ணாங்க. வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாச்சுன்னா வரல, ஏன்னா இங்கே கேமரா வச்சுருந்ததுனால அவங்க வந்து இல்லை வரல அப்படின்னு சொன்னாங்க. சரி வெளியவே நின்று அப்படியே கொடுத்துட்டு விஷ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறமா டீ குடிச்சிட்டு அந்த அக்காவுக்கு பலகாரம் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க கொண்டு வந்த தட்டிலேயே அவங்களுக்கு நம்ம வீட்டில் செஞ்ச பலகாரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் முறுக்கு, அப்புறமா அச்சு முறுக்கு, அப்புறமா ஓமப்பொடி முறுக்கு, அப்புறமா வந்து சீவல், ஜாங்கிரி, அப்புறமா வந்து மைசூர் பாக்கு, தேங்காய் பர்ஃபி, இவ்வளவும் நான் பண்ணியிருந்தேன் வீட்டில். அப்புறமா தம்பியையும் கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் 2 பேருமா கிளம்பி போயிட்டோம். போயிட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அங்கே பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் பக்கத்தில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, சரி அவங்களுக்கும் இப்போமே கொடுத்துடலான்னு அவங்களுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சுன்னா 1 மணி ஆயிடுச்சு. அப்புறமா டக்குன்னு சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். சிக்கன் வந்து முன்னாடியே மேக்னேட் பண்ணி வச்சதுனால டக்குன்னு போட்டு சிக்கன் பிரியாணி பண்ணியாச்சு. இதனோட ரெசிபி வந்து நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் இதனோட ரெசிபி எதுவுமே சொல்லலை.
இப்படி இடையிலேயே குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அதானே டைமு, கிச்சனில் இருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஒரு தேங்காய் பர்ஃபி எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இடையில வந்து இந்த இடத்த எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி அப்பப்போ பாத்திரத்தை கழுவி வச்சுட்டேன். ஏன்னா இன்னும் சாப்பிட்டுட்டு வேற கிளம்பணும் இல்லையா, அதுக்கு இடையில நிறைய பாத்திரம் சேர்ந்து அப்படியே இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் அப்புறம் நைட்டு வந்து கழுவுறதுக்கு. அதனால சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இடையில எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். சமையல் முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறமா ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அவங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அதனால் நான் தம்பிங்களையும் கூட்டிகிட்டு அவங்களுக்கும் கொண்டு போய் பலகாரம் கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டேன். அவங்க வீட்டுக்கு போகிற வழியை தான் இப்போ உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா, ரொம்ப சைலண்டாக இருக்கும், செடிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு போகிறதுக்கே நல்லா இருக்கும். நான் ஈவினிங்கில் அப்பப்போ இந்த சைடு வாக்கிங் போவேன் பசங்களையும் கூட்டிகிட்டு. நல்லாயிருக்கும். அவங்க வீட்டுக்கு போகணுன்னாலே இதே ரூட்டில் நம்ம அப்படியே நடந்து போனால் போதும். இதெல்லாம் டேட்ஸ் மரம் பார்த்தீங்களா, மரம் எல்லாம் இங்கே வெளியவே நட்டுருப்பாங்க. இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம ஊர் மாதிரி கிடையாது. மரம் நட்டாச்சுன்னா அந்த இடத்துல கொண்டு வந்து பைக் வந்து பார்க் பண்ணுவாங்க, வெயிலுக்கு இதமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பைக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இங்கே பண்ண மாட்டாங்க. இன்டர்லாக் போட்டிருக்காங்க, அதுக்கு இடையில மரம் நட்டுருக்காங்க. யாருமே கொண்டு வந்து வண்டி எதுவுமே அப்படி விட்டுட்டெல்லாம் நிற்க மாட்டாங்க. இங்கே வந்து எதுவும் அப்படி கிளைகளையும் உடச்சிட்டு போக மாட்டாங்க. ஸோ அதனால் தைரியமாகவே இங்கே வந்து செடியெல்லாம் இப்படி நட்டு வைப்பாங்க.
பார்த்தீங்கன்னா டேட்ஸ் மரம். இப்போ சீசன் வந்து கம்மியாயிடுச்சு. அதனால இதில் எந்த காயும் இல்லை. இங்கே பசங்க கூட இந்த மாதிரி வெளியே விளையாடிட்டு நிற்பாங்க. கார் வரும் அப்படின்ற பயம் எல்லாம் கிடையாது. பசங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னாலே இந்த கார் எல்லாமே அப்படியே ஸ்லோவாக தான் வருவாங்க. ரொம்ப நேரம் நின்று ஸ்லோவாக வருவாங்க. பசங்க எல்லாம் மூவ் பண்ணுறது வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக போவாங்க. அதனால இங்கே எந்த பயமுமே கிடையாது. அப்படியே நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாலே பாருங்கள் எவ்வளோ செடி நிற்குது. சூப்பராக இருக்கும். இங்கே வந்தாலே அவ்வளோ செடி நம்ம பார்க்கலாம். வாழை மரம் இருக்கும், முருங்கை மரம் இருக்குது. அப்புறமா வந்து இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த வீட்டில் வந்து கருவேப்பிலெல்லாம் இருந்துச்சு. இந்த வீட்டில் கருவேப்பிலை கிடையாது. ஏன்னா வச்சதுக்கப்புறம் வரலன்னு சொன்னாங்க. அதனால் இங்கே கிடையாது. அப்புறம் பேர்ட்ஸ் நிற்கிது. கொஞ்சம் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்தாலே டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. கிட்டத்தட்ட 2 hours அப்படியே போயிடும். இப்போ கூட நான் வெளிச்சத்தில் வந்தேன், இருட்டிடுச்சு. கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பார்த்து பேசிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பட்டாசெல்லாம் வெடிக்க முடியாது. கம்பி மத்தாப்பு வந்து இங்கே அலௌடு இருக்குது. ஆனால் அது எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியல, வாங்கவும் இல்லை. அதனால நம்மளோட பட்டாசு எதுவும் இல்லாமல் நம்ம தீபாவளி இப்படி தான் முடிஞ்சுது. அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு விளக்கெல்லாம் வச்சுட்டு அப்புறமா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அப்படியே பார்க்குக்கு வந்தோம். பார்க்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. டைம் ஆனதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இப்படியே வெளியவே உட்காந்து ஐஸ்கிரீம் பப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. பாய்.